ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி தான் செய்ய போறேன். அதுக்கு 2 பீர்க்கங்காயில உள்ள தோலை சீவி எடுத்திருக்கேன். இத கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்ல 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதனுடைய கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வறுபட்டதும் 6 பூண்டு பல், 6 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு தேவைக்கு ஏத்த மாரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதே பேன்ல 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்து வதக்கிக்கலாம். தோல் நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏற்கனவே வறுத்த பொருளையும் இது கூட சேர்த்து சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா ரொம்பவே அருமையான சட்னி ரெடி ஆயிடும். இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.